ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. எல்லா சனிக்கிழமையும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுக்குற ஒரு ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குழம்புக்கு முதல்ல இது ஒரு தேங்காய் அரைப்பு வேணும். அந்த அரைப்புக்காக மிளகு, பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப ஒரு கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அதில் இஞ்சி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கசகசை இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரவ ரவையாக அந்த தேங்காய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம கூல் பண்ணிவிட்டு ஃபைனாக பேஸ்ட் அரைச்சி செப்பரேட்டாக வச்சுக்கலாம் நம்ம கிரேவிக்காக. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக சோடை பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முட்டையை உடச்சி ஊற்றி இதெல்லாம் வேக வைக்க போகிறோம். இது கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் முட்டை என்ன பண்ணேன்னா சின்ன சின்ன பவுலில் அது மாதிரி உடச்சி வச்சுருந்தேன். இல்லைனா முட்டை உடச்சி உள்ளே ஊற்றும் போது தோலும் உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படியே இந்த குழம்பு மேலே ஊற்றினீங்கன்னா ஓரளவு குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கவர் பண்ணி ஒரு 4 to 5 minutes குக் பண்ணிங்கன்னா நம்ம முட்டை கறி பக்காவாக வந்துருச்சு. இவ்வளோ தாங்க. சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். எல்லா சனிக்கிழமையும் நான் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ். And always remember this, everybody can cook and everybody has to cook.